அறுசுவை சமைத்திடுவோம், ஆரோக்கியமாய் வாழ்ந்திடுவோம். நீங்களும் சமையலை ஈஸியா டென்ஷன் இல்லாம ஹெல்தியா சமைக்கணுமா? வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன சமையல், என்ன ருசி, ஆஹா. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியான ஒரு பீர்க்கங்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4-5 ட்ராப் அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போதைக்கு அந்த அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, கடலைப்பருப்பை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும். நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு மட்டும்தான் வச்சு ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு உளுத்தம்பருப்பு டேஸ்ட் வேணுன்னா நீங்கள் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பில் ஒரு அரை பங்கு, அதாவது 1 கப் கடலைப்பருப்பு போடுறீங்கன்னா அரை கப் உளுத்தம்பருப்பு போட்டால் போதும். இப்போ பீர்க்கங்காவை நல்லா கழுவிட்டு அந்த தோலை சீவிவோம் இல்லையா, அந்த தோலை எடுத்து நான் வச்சுருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இந்த கடலைப்பருப்பு போட்டு ஒரு நிமிஷம் கழித்து இதையும் போட்டு நம்ம நல்லா வணக்கி எடுத்துப்போம். இது இப்போது நீங்கள் இந்த பீர்க்கங்காய் தோல் போடுறப்போ கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த எண்ணெயிலே தான் அது வதங்க போகுது. அதனால் நம்ம இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அந்த பீர்க்கங்காயும் தோலையும் நல்லா நம்ம வணக்கணும். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் காயோடையே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா உடைச்சா இப்படி உடையது இல்லையா, இன்னும் நம்ம நல்லா வணக்கக்குள்ள என்ன ஆகுனா இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பீர்க்கங்காவோட ராஸ்மல், அதாவது பச்சை வாசம் தெரியாமல் இருக்கும். டேஸ்ட்டும் அப்போ தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு சாப்பிடக்குள்ளே அந்த ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கடலைப்பருப்பு முன்னே கொஞ்சம் இதாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. அதாவது நீங்கள் முதல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வச்சுட்டு பீர்க்கங்காய் தோலை ஆட் பண்ணிங்கன்னா கருகி போயிடும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே, அதாவது ஒரு 1/4 பதம் வெந்த உடனே நீங்கள் இந்த பீர்க்கங்காய் தோலை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நான் நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி பீர்க்கங்காய் கருவேப்பிலை ரெண்டையும் சரிசமமாக எடுத்து தான் நான் சட்னி பண்ணுறேன். எனக்கு ஹேர் ஃபால் நிறையா இருக்குது அப்படிங்கிற ஃபீல் பண்ணுறதுனால நான் இந்த சட்னி கூடயே கருவேப்பிலை நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் ஹேர் ஃபால் இல்லை ஹேர் ஒயிட் ஹேர் இருக்குது அந்த மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி கருவேப்பிலை நிறைய ஆட் பண்ணி ஃபுட்டில் ஆட் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கருவேப்பிலையில் நார் சத்து, இரும்பு சத்துலாம் இருக்குது. அது ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தானது. ஒரு சிலருக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு, அதாவது தாளிப்பில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு அந்த சாப்பிடக்குள்ளே ஒரு மாதிரி கருவேப்பிலை ஸ்மெல் வர்றது பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி சட்னியில் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்ட மாதிரியும் நமக்கு தெரியாது. இப்போது இந்த சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு ஒரு 10, பூண்டு 3 பல், மிளகாய் 3. நம்ம மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் மிளகாய் நான் 3 போட்டிருக்கேன். தனியா ஒரு சிட்டிகை அளவு, அதாவது கம்மியாக போட்டிங்கன்னா போதும். ஒரு 3 விரலில் எடுத்திங்கன்னா எவ்வளோ கொத்தமல்லி வருமோ அந்த அளவு இருந்தால் போதும். இது முன்னாடியே ஏன் போடலைன்னா கருகிடும், அப்புறம் சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்காதுங்கிறதுனால இப்போ நம்ம ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இதை ஆட் பண்ணி 1 நிமிஷம் நல்லா வணக்கிடலாம். சட்னிக்கு தேவையான புளியை நான் க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வணக்கி வச்சுருக்கிறத எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விடக்குள்ளே ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அரைக்கக்குள்ளே ஒரு ஹீட் ஆகும் சட்னி. அப்போது நீங்கள் ஹீட்டோடு போட்டு அரைச்சிங்கன்னா இன்னுமே ஹீட்டாக இருக்கிறதுனால சட்னியோட டேஸ்ட் போயிடுங்கிறதுனால நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் புளியை நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி அந்த இதுலேயே ஆட் பண்ணி இப்போ அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், புளியை ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். இந்த கருவேப்பிலையோட அந்த கலரும் அந்த பீர்க்கங்காயோட கலரும் பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக அழகாக சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல் இருக்குது.
இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணி திருப்பி நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன், ஏன்னா கடலைப்பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இன்னும் டைட் ஆகிடும். தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமல் கூட கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கான தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் எண்ணெய் 1 ஸ்பூன், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுட்டேன் நான். இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகட்டும்னு கடுகு போட்டுட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும்னு சொல்லிட்டு இதிலே பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சட்னியில் சுட சுட ஊற்றுங்க. நீங்கள் தாளிப்பை ஊற்றுனதையுமே அது ஒரு ஃப்ளேவர் இருக்கும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம சட்னி கும்முன்னு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை சுட சுட சாப்பாட்டில் வச்சு சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்போட ஃப்ளேவர் இருக்குது இல்லையா, மிளகாய், அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சட்னி வாரத்துக்கு ஒன்ஸ் எடுத்துக்கிறப்போ அந்த பிரச்சனை எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஹேர் ஃபால் இதெல்லாம் கம்மியாச்சா இல்லையாங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான சட்னியை நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. உங்கள் ஆரோக்கியமும் வளரட்டும். இது போன்ற ஹெல்த்தியான உணவு வகைகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுள்ள உங்கள் நண்பர்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களுக்காக காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலில் பீர்க்கங்காய் பொரியல் மற்றும் பீர்க்கங்காய் கூட்டு எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.